வினாத்தாள் கசிவு மீண்டும் நீட் தேர்வா? நாடு முழுவதும் அதிரலை. மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் வினாத்தாள்கள் வெளியே கசிந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல்களை தேசிய தேர்வு முகமை மறுத்து உள்ளது. நீட் வினாத்தாள் வெளியானது என்பது ஆதாரமற்ற செய்தி என கூறியுள்ளது. மேலும் ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் கியூபி கணக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பீகார் மாநில காவல்துறை 4 தேர்வாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 13 பேரை கைது செய்துள்ளது. வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணை பீகார் காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். முன்னதாக இந்த வழக்கை பாட்னா காவல்துறையின் சிறப்பு குழு விசாரித்து வந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஆசிரியர் ஆள்சேர்ப்பு வினாத்தாள் கசிவு வழக்கில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலில் உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து குற்ற ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். நீட் தேர்வின் வினாத்தாள்கள் மற்றும் அவற்றின் பதில்கள் மே 5ஆம் தேதி தேர்வுக்கு முன்னதாக சுமார் 35 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் அதிர்ச்சி தரும் தகவல் என்னவென்றால், வினாத்தாள் பெறுவதற்கு ஒவ்வொரு விண்ணப்பதாரரிடமும் இருந்தும் ரூபாய் 30 லட்சம் முதல் ரூபாய் 50 லட்சம் வரை தரகர்கள் பெற்றுள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நீட் வினாத்தாள்கள் கசிவுகள் உறுதியாக்கப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமை இதனை ஏற்று மீண்டும் நீட் தேர்வு நடத்த வேண்டும். ஏற்கனவே வினாத்தாள் கசிந்ததாக கடந்த காலங்களில் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக பாட்னா போலீசார் ஏற்கனவே தங்கள் செய்திக்குறிப்பில் கூறியுள்ளனர். அவர்கள் அதை நீதிமன்றத்திலும் தெரிவித்துள்ளனர். பிறகு ஏன் தேசிய தேர்வு முகமை உண்மைகளை மறுக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வு தாள் கசிவு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மதன்குமார் ஆனந்த் தலைமையில் 8 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வை நாடு முழுவதும் 24 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் எழுதியுள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களும் 13 லட்சத்துக்கும் அதிகமான மாணவிகளும் எழுதியுள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்று நாடு முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.